இப்போ பூமிக்கு சுனிதா வில்லியம்ஸும் பேரி வில்மோரும் திரும்பும் சூழல்ல ஒருவேளை இந்த டிராகன் கேப்சியூல் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அவங்க என்ன ஆவாங்க? விண்வெளிக்கே திரும்பி போயிடுவாங்களா? இதுதான் எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வியா இருக்கு. முதலாவதா இந்த டிராகன் கேப்சியூலை பொறுத்த வரைக்கும் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 குறைவுன்னு தான் சொல்லப்படுது. காரணம், அதற்கு உரிய எல்லா டெஸ்ட்டும் பரிசோதனைகளும் செய்யப்பட்டு தான் இங்கேருந்து அனுப்பியிருப்பாங்க. அது எல்லாமே முறையாக ஒர்க் ஆகும்ன்ற கேல்குலேஷன் எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய நாசா விஞ்ஞானிகள் கண்டிப்பாக பண்ணி அனுப்பியிருப்பாங்க. இதை எல்லாம் தாண்டி அது ஃபெயிலியர் ஆகும் பட்சத்தில் அதில் ஒரு சிஸ்டம் இருக்குது, அதாவது அபார்ட் சிஸ்டம் அப்படின்னு அதை குறிப்பிடுவாங்க. இந்த அபார்ட் சிஸ்டத்தை அவங்க ஆக்டிவேட் பண்ணிட்டா போதும், அதில் இருந்து அவங்க தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த அபார்ட் சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபால்கன் 9 ராக்கெட் இதில் இருந்து அந்த கேப்சியூலை தனியாக பிரிச்சிடும். அதாவது சூப்பர் டிராக்கோ இன்ஜின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை பிரிச்சிடும். அதை பிரிக்கிறது மூலமாக இவங்க தனியாக வந்து சேர்ந்துட முடியும். அதை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அவங்க வந்து சேர்ந்துட முடியும். அதனால் ஃபெயிலியருக்கான வாய்ப்பு என்பது குறைவு. அப்படி ஆனாலும் கூட அபார்ட் சிஸ்டத்தை ஆக்டிவேட் பண்ணி அவங்க அதில் இருந்து தப்பிக்க முடியும். அதுக்கு பிறகு பாராசூட்ஸ் ஓப்பன் ஆகி அது மூலமாக அவங்க வந்து சேர்ந்துருவாங்க. அதனால் ஃபெயிலியர் அப்படின்றது ரொம்ப 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 லீஸ்ட் சான்ஸ் தான் அதுக்கு இருக்குன்னு சொல்லப்படுது. நிச்சயமாக அவங்க சேஃபாக திரும்பிடுவாங்க.